பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக திரண்ட லட்சக்கணக்கான மக்கள். ஏமனை பார்த்து பார்த்து மிரண்டு போன இஸ்ரேல். ஏமனில் லட்சக்கணக்கான மக்கள் திரண்ட பிரம்மாண்ட அணிவகுப்பு. பாலஸ்தீன மக்களுக்கு தங்களது ஆதரவு உறுதிப்பாட்டை வெளிப்படுத்திய ஏமன் அரசு. அதிர்ச்சியில் இஸ்ரேல். பள்ளி குழந்தைகளின் அரையாண்டு விடுமுறையை முன்னிட்டு உம்ரா ஆஃபர். கட்டணம் வெறும் 84,900 ரூபாய் மட்டுமே. மரியம் ஹஜ் சர்வீஸ். அணு ஆயுத தயாரிப்பில் இறங்கியதா ஈரான்? ஈரான் யுரேனியம் உற்பத்தியை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக சர்வதேச அணுசக்தி முகமை தகவல். ஃபோர்டோ செறிவூட்டல் ஆலை மறுசீரமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஈரானுக்கு ஒரு மாதத்திற்கு 60% செறிவூட்டப்பட்ட 34 கிலோகிராம் யுரேனியத்தை உற்பத்தி செய்ய உதவும். இது முன்பு 4.7 கிலோகிராமாக இருந்தது. இந்த அளவிலான செறிவூட்டல் ஈரானை ஆயுத தரப்பொருட்களுக்கு தேவையான 90% வரம்பிற்கு நெருக்கமாக கொண்டு வருகிறது. அணு ஆயுதங்களை உருவாக்கும் எந்த நோக்கத்தையும் மறுத்து அமைதியான நோக்கங்களுக்காக அணுசக்திக்கான தனது உரிமையை ஈரான் தொடர்ந்து வலியுறுத்துகிறது. இருப்பினும் அணு ஆயுதம் இல்லாத ஒரே நாடாக ஈரான் மட்டுமே யுரேனியத்தை அதிக அளவில் செறிவூட்டுகிறது என்று சர்வதேச அணுசக்தி முகமை சுட்டிக்காட்டியுள்ளது. இஸ்ரேல் உறைந்த அமெரிக்க இராணுவ தளபதி. அமெரிக்க இராணுவ தளபதி மைக்கேல் எரிக் குரிலா இஸ்ரேல் இராணுவ தலைமை அதிகாரி எல்டிஜி ஹெர்சி ஹலேவின் உடன் சந்திப்பு. சிரியாவின் தற்போதைய நிலவரம் குறித்தும் இஸ்ரேல் பாதுகாப்பு நிலவரம் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டதாக தகவல். கையெழுத்தாகுமா காசா போர் நிறுத்த ஒப்பந்தம்? ஹமாஸ் மீது ஆதாரமற்ற குற்றங்களை முன்வைக்கும் அமெரிக்கா. உயிருடன் இருக்கும் பணைய கைதிகளின் பெயர்களை கூட ஹமாஸ் தர மறுப்பதாக அமெரிக்கா தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சலீவன் குற்றம் சாட்டியுள்ளார். ஆனால் இதை மறுத்த அரபு ராஜதந்தி ஒருவர் அவர் எப்போது நடந்த பேச்சுவார்த்தை குறித்து சொல்கிறார் என்பது தெரியவில்லை. ஆனால் ஹமாஸ் பணைய கைதிகளின் பெயரை வழங்க தயாராக இருப்பதாக கூறியிருக்கிறார். 2030க்குள் $38 மில்லியன் வர்த்தகத்திற்கு டார்கெட். பிரிட்டனுடன் கரம் கோர்த்த சவுதி அரேபியா. சவுதி அரேபியா பிரிட்டனுக்கு இடையே பொருளாதார கூட்டாண்மையை வலுப்படுத்த ஒப்பந்தம். இருதரப்பு வர்த்தகத்தை 2030க்குள் $38 பில்லியன் அதிகரிக்க முடிவு. சவுதி அரேபியாவில் அதிக முதலீடு செய்யும் நாடுகளின் பட்டியலில் தொடர்ந்து இங்கிலாந்து முதலிடத்தில் வகிக்கிறது. இந்த ஆண்டு தொடக்கத்தில் சுமார் $700 மில்லியன் இங்கிலாந்து சவுதி அரேபியாவின் ஷரியா கம்ப்ளைண்ட் நிதிமுறையில் முதலீடு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. சிறிய துறைமுக நகரமான லத்தாக்கியாவில் உள்ள ரஷ்யாவின் விமான தளத்திலிருந்து லிபியாவிற்கு ரஷ்ய சரக்கு விமானம் புறப்பட்டது. அதேபோல் ஹெலிகாப்டர்கள் மற்றும் இராணுவ ட்ரக்குகளின் அதிக அளவில் சிரியாவிலிருந்து வெளியேறும் வீடியோக்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. இருப்பினும் சர்வதேச பயங்கரவாதத்திற்கு எதிராக சிரியாவில் லத்தாக்கியாவில் உள்ள ஹெமிமிம் விமான தளம் மற்றும் டார்ஸ்டஸில் உள்ள கடற்படை தளத்தை பராமரிக்க விரும்புவதாக ரஷ்யா அறிவிப்பு. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசு ஹயாத் தஹ்ரீர் அல் ஷாமுக்கு கடிதம் மூலம் எச்சரிக்கை செய்தி அனுப்பியுள்ளது. அதில் இஸ்ரேல் எல்லையை நெருங்கினாலே ஹயாத் தஹ்ரீர் அல் ஷாமுக்கு எதிராக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை களமிறங்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. காசா நகரின் மையத்தில் அமைந்துள்ள நகராட்சி கட்டிடம் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. டெய்ர் அல் பாலா நகராட்சி மீது நடத்தப்பட்ட இந்த கொடூர தாக்குதலில் 10 பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்திருப்பதாகவும் 12 பேர் படுகாயமடைந்திருப்பதாகவும் முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளன. இஸ்ரேல் முழுவதும் அலறிய சைரன்கள். அடுத்தடுத்த தாக்குதல்களால் அதிர்ந்த நெதன்யாகு. மேற்கு மற்றும் வடக்கு காசாவில் உள்ள இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு குடியிருப்புகள் மீது சரமாரி ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டதால் அலறிய எச்சரிக்கை சைரன்கள். காசா அகதிகள் முகாம் மீதான தாக்குதலுக்கு ஹமாஸின் ஆயுதப்படையான அல் கசாம் மற்றும் அல் குத்ஸ் பதிலடி. பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக திரண்ட லட்சக்கணக்கான மக்கள். ஏமனை பார்த்து பார்த்து மிரண்டு போன இஸ்ரேல். ஏமனில் லட்சக்கணக்கான மக்கள் திரண்ட பிரம்மாண்ட அணிவகுப்பு. பாலஸ்தீன மக்களுக்கு தங்களது ஆதரவு உறுதிப்பாட்டை வெளிப்படுத்திய ஏமன் அரசு. அதிர்ச்சியில் இஸ்ரேல். ஏமனில் நடந்த பிரம்மாண்ட பேரணியில் இஸ்ரேல் மீது ஈராக் ஹவுதி கூட்டு தாக்குதல் நடத்தியது குறித்து விவரிப்பு.
பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவ தளங்களான அஸ்கலன் யஃபா மீது அடுத்தடுத்து ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாகவும் ஈரானுடன் கூட்டு தாக்குதல் நடத்தியதாக ஹவுதி செய்தி தொடர்பாளர் அறிவிப்பு. சிரியாவிற்குள் இஸ்ரேலிய இராணுவ கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள பகுதிகளில் இஸ்ரேலிய குடியேற்றவாசிகள் தல் மூடிக் இன்னும் யூத சடங்குகளை நிகழ்த்தும் காட்சிகள் வெளிவந்துள்ளன. இது இஸ்ரேலிய அத்துமீறல்கள் மற்றும் ஆக்கிரமிப்பில் ஈடுபடுவதை தெளிவாக காட்டுகிறது. சில மாதங்களுக்கு முன்பு சர்வதேச அளவில் இஸ்லாமியர்களின் புனித தலமாக கருதப்படும் அல் அக்ஸா மசூதிக்கு அருகே யூதர்கள் இதேபோன்ற டால் முடிக் சடங்குகள் மற்றும் பிரார்த்தனைகளுடன் நடனமாடியது சர்வதேச அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. பாலஸ்தீன மேற்கு கரை பகுதியில் பெண்கள் குழந்தைகளிடம் அத்துமீறும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை, பெண் பத்திரிகையாளர்களையும் சிறையில் அடைக்கும் கொடூரம். இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை மேற்கு கரையில் மட்டும் இதுவரை 12,100 பாலஸ்தீனியர்களை கைது செய்துள்ளதாக பாலஸ்தீனிய கைதிகள் சங்கம் அறிவிப்பு. கைதிகளில் 440 பெண்கள், 795 குழந்தைகள் மற்றும் 5 பெண் பத்திரிகையாளர்கள் சிறையில் இருப்பதாக தகவல். ஈராக் எல்லைகளை பலப்படுத்துங்கள், PMF தலைவர் பலேஹ் அல் ஃபயாத் எச்சரிக்கை. ஈராக் எல்லைகளை பாதுகாக்கவும் சிரிய கிளர்ச்சியாளர் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளவும் தயாராக இருங்கள். உயர்மட்ட பாதுகாப்பு கூட்டத்தில் பாப்புலர் மொபைலைசேஷன் கமிஷனர் தலைவர் பலேஹ் அல் ஃபயாத் அறிவிப்பு. 24 மணி நேரத்தில் 40 பாலஸ்தீனியர்கள் படுகொலை. காசாவில் வெறியாட்டமாடும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை. காசா மீதான இஸ்ரேல் தாக்குதலில் இதுவரை 44,875 பேர் உயிரிழப்பு, 1,06,454 பேர் காயமடைந்துள்ளதாக காசா சுகாதார அமைச்சகம் தகவல். கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 3 படுகொலைகள் உட்பட 40 பாலஸ்தீனியர்களை ஆக்கிரமிப்பு படை கொன்றுள்ளதாக அறிவிப்பு. சிரியா மீது இஸ்ரேல் தொடர் தாக்குதல். டமாஸ்கஸில் இடைவிடாமல் ஒலிக்கும் வெடிகுண்டு சத்தம். சிரியாவில் ஆசாத் ஆட்சியில் நிறுவப்பட்ட இராணுவ தளங்கள், ரசாயன ஆயுத கிடங்குகள், ஆயுதங்களை இஸ்ரேல் தொடர்ந்து அழித்து வருகிறது. தற்போது டமாஸ்கஸில் தொடர் வெடிகுண்டு சத்தங்கள் கேட்டதாக சிரிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சிரியாவுடன் மீண்டும் உறவை புதுப்பித்த துருக்கி. டமாஸ்கஸில் உள்ள துருக்கி தூதரகம் சனிக்கிழமை திறப்பு. ஆசாத் ஆட்சியின் வீழ்ச்சியை தொடர்ந்து துருக்கி சிரியாவுடனான தனது உறவை மீண்டும் புதுப்பிக்க தொடங்கியுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளாக டமாஸ்கஸில் மூடப்பட்டிருந்த தனது தூதரகத்தை துருக்கி அரசு மீண்டும் திறந்துள்ளது. சிரியாவின் புது அரசிற்கு முழு ஆதரவு தருவதாக கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், பிரிட்டன் மற்றும் அமெரிக்கா ஆகிய G7 நாடுகள் முடிவெடுத்துள்ளன. தனது ஆட்சி காலத்தில் செய்த குற்றங்களுக்கு அல் ஆசாத்தை பொறுப்பேற்க வைக்க வேண்டும் என்று ஆலோசனை கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. சிரியாவில் இனக்குழு சண்டைக்கு முற்றுப்புள்ளி. குர்திஸ் சிரியன் நேஷன்ஸ் ஆர்மி இடையே போர் நிறுத்தம். சிரியாவில் துருக்கி ஆதரவு பெற்ற கிளர்ச்சி படைக்கும் அமெரிக்க ஆதரவு பெற்ற போராளிகளுக்கும் இடையே தற்காலிக போர் நிறுத்த உடன்பாடு எட்டப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. காசாவில் 200 மீனவர்கள் படுகொலை. இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை அட்டூழியம். இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையின் கொடூர தாக்குதல்களால் 4000 மீனவர்கள் வேலை இழப்பு. 46,000 டன் மீன் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாக பாலஸ்தீன விவசாய அமைச்சகம் கவலை. இதன் மதிப்பு $2 கோடி அதிகமாக இருக்கும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. இந்திய ரூபாயின் மதிப்பில் 190 கோடி ரூபாய் காசா மீனவர்களுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. சிரியாவில் நிம்மதி பெருமூச்சு விடும் இஸ்லாமியர்கள். டமாஸ்கஸ் மசூதியில் பல்லாயிரக்கணக்கானோர் தொழுகை. சிரியாவை விட்டு அல் ஆசாத் வெளியேற்றப்பட்ட பின்னர் முதல் முறையாக வெள்ளிக்கிழமை தொழுகைக்காக டமாஸ்கஸில் உள்ள உமையாத் மசூதியில் பல்லாயிரக்கணக்கானோர் ஒன்று கூடினர். சிரியாவின் ஹெர்மன் சிகரத்தை கைப்பற்றிய இஸ்ரேல். கோலன் குன்றுகளை நேரில் பார்வையிட்ட நெதன்யாகு. 51 ஆண்டுகளுக்கு பிறகு இஸ்ரேல் கட்டுப்பாட்டிற்கு திரும்பிய ஹெர்மோன் சிகரம். சிரியாவில் படிப்படியாக ஆக்கிரமிப்பை விரிவாக்கும் இஸ்ரேல்.
சிரியாவை பாதுகாக்க பயங்கரவாத அமைப்புகள் மீது நடவடிக்கை பாயும். ISISக்கு துருக்கி பகிரங்க எச்சரிக்கை. துருக்கி ஜனாதிபதி ரசப் தயிப் ஏர்டோகனை உடன் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் சந்திப்பு. சிரியாவில் சுமூகமான அரசியல் மாற்றத்திற்கான முயற்சிகள் குறித்து விவாதம். காசா மீது இஸ்ரேல் தொடர் வான்வழி தாக்குதல். 12 பாதுகாவலர்கள் உட்பட 58 பேர் பலி. காசாவில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்களில் உதவிகளை வழங்க வந்த லாரிகளின் பாதுகாவலர்கள் 12 பேர் உட்பட 58 பேர் கொல்லப்பட்டதாக ஹமாஸ் அறிவித்துள்ளது. அமெரிக்காவின் முகத்தில் கரி பூசிய இஸ்ரேல். தெற்கு லெபனானில் போர் நிறுத்தத்தை மீறி தாக்குதல். தெற்கு லெபனானை விட்டு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை வெளியேறியதாக அறிவித்த அமெரிக்கா போர் நிறுத்தத்தை மீறி கியாம் நகர் மீது தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை. தாக்குதலில் ஒருவர் பலி. இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைக்கு பரந்த அதிரடி உத்தரவு. கோலன் குன்றுகளில் இராணுவ நடவடிக்கையற்ற பகுதிகளுக்குள் உள்ள இஸ்ரேல் இராணுவ வீரர்கள் குளிர்காலம் முடியும் வரை அங்கேயே இருக்க வேண்டுமென இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் உத்தரவிட்டுள்ளார். சிரிய கிளர்ச்சியாளர் மசன் அல் ஹமாடாவின் இறுதி ஊர்வலம். டமாஸ்கஸில் குவிந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள். அல் ஆசாத் ஆட்சியின் போது 2020ஆம் ஆண்டு மசன் சிறையில் அடைக்கப்பட்டு மரணமடைந்த சிரிய செயற்பாட்டாளர் மசன் அல் ஹமாடாவின் இறுதி ஊர்வலம் டமாஸ்கஸில் நடைபெற்றது. இவரது உடலுக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் கண்ணீருடன் திரண்டு வந்து இறுதி மரியாதை செலுத்தினர். அன்பு சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். பள்ளி குழந்தைகளின் அரையாண்டு விடுமுறையை முன்னிட்டு மரியம் ஹஜ் சர்வீஸின் உம்ரா ஆஃபர். பயண நாட்கள் டிசம்பர் 23, 24. விமான டிக்கெட், விசா, உணவு, தங்குமிடம், மக்கா, மதீனா, ஜியாரத், ஜம்ஜம் உட்பட பல வசதிகள். கட்டணம் வெறும் 84,900 ரூபாய் மட்டுமே. இதேபோல ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாத உம்ரா, புனித ரமலானின் முதல் 15 நாட்கள், கடைசி 15 நாட்கள், ரமலான் ஒரு மாத உம்ரா உள்ளிட்ட பல்வேறு சேவைகள். மேலும் விவரங்களுக்கு மரியம் ஹஜ் சர்வீஸ், செல் 9445357262 and 85239082888.